நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கல. நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க? இந்துக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தாங்க? அப்படி வளர்ந்த நான் இன்னைக்கு எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும், என்னால் பேச முடியாது. நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர், பிரசிடென்ட் ஹோட்டல் பிரசிடென்ட், எத்தனை எனக்கு எவ்வளவு தடவை அவர் மெக்காலேருந்து அந்த புனித நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கு. எங்கள் வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா? ஓ இது வேற சாமி, வெளில எடுத்தும் போது சொல்லுவாரா? சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்லை. நம்ம தான் சாமி பேர்ல சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய சண்டை அவசியமே இல்லை. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவிலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்கு. அப்ப அந்த மலை மேல ஓரமா போய் யாரும் சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ, குளிக்காம சாமியை பார்க்க போறியோ, கடவுள் கோவிச்சுக்க மாட்டார். அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்தது. வாபஸ் வாங்கிட்டாரு. வெரி சார், அந்த வெரி, அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல. அதாவது இப்ப கூட சொல்றாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷனல்ங்கிறாங்க. ஆன்டி நேஷனல் சொல்றவங்க முட்டாள்கள். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனிதன உடம்பு. அதுல தமிழ்நாடுங்கிறது இதயமா இருக்கலாம், மூளையா இருக்கலாம், கையால இருக்கலாம். அப்போ தமிழ்நாடு, நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னா நீ தான் ஆன்டி நேஷனல். அப்ப தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ள இல்லையா? தவறான விஷயம். ஏதோ ஒண்ணு எவனோத சொல்லிடுவான், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டி. ஏன்னா புதுசா யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது.